ஹலோ சோஷியல் மீடியா பீப்பிள், வெல்கம் டு சிஸ்மத். இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. சரி போமா அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கு ஏன் இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் வந்து தக் லைஃப் படத்துலேருந்து. ஸோ தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ஷூட்டிங் வந்து இப்போதைக்கு பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் நடந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஷூட்டிங்கில் வந்துட்டு நிறையா ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் ஆல்சோ நிறையா ஃப்ளைட்ஸ் வந்துட்டு இந்த ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் நம்ம கமல் சார், எஸ்டிஆர் அண்ட் அசோக் செல்வன் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீனை பொறுத்த வரைக்கும் நம்ம கமல் சார் வந்துட்டு ஒரு புது லுக்கில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஷூட்டிங்லாம் வேற லுக்லையும், இந்த சீனோட ஷூட்டிங்கில் வேற லுக்லையும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தில் 2 லுக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்தவரைக்கும் பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை வந்துட்டு சீக்கிரமாக முடிச்சு இந்த வருஷத்தோட எண்டில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டீம் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 60% ஆஃப் ஷூட்டிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்ச மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நவம்பர் டிசம்பரில் இந்த படம் வந்துட்டு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகலாம். அண்ட் அதை தொடர்ந்து அப்படியே இந்தியன் 2 படத்தை சைடு வந்தோம் அப்படின்னா, இந்தியன் 2 படத்தில் கதாலஸ் அப்படிங்கிற சாங் வந்துட்டு லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சாங்கில் வந்துட்டு நம்ம சித்தார்த், பிரியா பழனி சங்கர், ரிஷி, ஜெகன் இவங்க 4 பேருமே அப்பியர் ஆகிறாங்க. இவங்க 4 பேர் தான் ஆன்லைனில் வந்துட்டு இந்தியன் தத்தாவை ஆக்டிவாக வச்சுக்கிற ஆளுங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் தத்தா பற்றி சில விஷயங்கள்லாம் போட்டு கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக் போட்டு அவர் வந்த பிறகுமே அவரை பற்றி நிறைய நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுற கேரக்டர்ஸ் இவங்க 4 பேருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து அப்படியே நம்ம அஜித் சார் சைடு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் இப்போதைக்கு இந்தியன் 2 டைரக்டர் நம்ம சங்கர் கிட்ட வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட் ஒரு சைஃபை ப்ராஜெக்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பீரியடிக் ஹிஸ்டாரிக் ஃபிலிமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 ஜானருமே இது வரைக்கும் நம்ம அஜித் குமார் சார் பண்ணாத ஒரு ஆள். ஸோ இந்த விஷயம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அஜித் சாருடைய ஃபர்ஸ்ட் சைஃபை ஃபிலிமாவோ இல்லை ஃபர்ஸ்ட் பீரியடிக் ஹிஸ்டாரிக் ஃபிலிமாவோ இந்த படம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம அஜித் சாருடைய குட் பேட் அக்லி அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்துட்டு இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்தை வந்து பொங்கல் 2025 ரிலீஸ்க்கு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சிட்டதுனால இப்போ விடாமுயற்சி படத்தோடைய அந்த 10% ஆஃப் ஷூட்டிங் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷூட்டிங் தான் நம்ம அஜித் சார் எடுத்து போவார். அந்த ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து இந்த படத்தோடைய செகண்ட் ஷெடியூலில் வந்துட்டு ஜாயின் பண்ணுவார். அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா விடாமுயற்சி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும், ரிலீஸ்க்கு வந்துட்டு ரெடி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். அதை தொடர்ந்து அப்படின்னு நம்ம சூர்யா சார் சைடில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூர்யா சாருடைய கங்குவா படம் வந்துட்டு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த படத்தை வந்துட்டு தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சூர்யா சார் வந்துட்டு சூர்யா 44 ஷூட்டிங்க்கு போயிட்டாரு. ஸோ அந்த படத்தோடைய டைட்டில் லுக் வந்துட்டு இந்த மாதம் எண்ணில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு ஜூலை 23, அதாவது நம்ம சூர்யா சாருடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த படத்தோடைய ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸும் சாங் சீக்வன்ஸும் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய செகண்ட் ஷெடியூல் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் சம்மர் 2025 பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அப்படியே சூரிய சாரோடைய தம்பி நம்ம கார்த்தி சார் கிட்ட வந்தோம் அப்படின்னா, கார்த்தி சாருடைய வாத்தியார் அந்த படத்தோடைய வந்துட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த படத்தோட இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சார் வந்துட்டு போலீஸாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் சுற்றி வந்துட்டு நிறைய பேர் எம்ஜிஆர் சார் கிட்ட போட்டு நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நாம என்ன கெஸ் பண்ணியிருந்தோம்னா, போன வீடியோலேயே சொல்லியிருப்போம், மேபி இந்த படத்தில் கார்த்தி சார் வந்துட்டு எம்ஜிஆர் சாருடைய ஃபேனாக இருக்கிற மாதிரி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ உண்மையும் கூட நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுக்கு ரொம்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த படம் முழுக்கவே வந்துட்டு நம்ம கார்த்தி சார் வந்துட்டு எம்ஜிஆர் சாருடைய ரொம்பவும் தீவிரமான ஃபேனாகவும் நிறைய எம்ஜிஆர் சாருடைய ரெஃபரன்ஸை வந்துட்டு படத்துக்குள்ள வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸோ இந்த படத்தில் நம்ம சத்யராஜ் சார் தான் வந்துட்டு இல்லைனா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் நாககுமாரசாமி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 90s ரிலீஸ் ஆன மசாலா படங்கள் இருக்குல்ல, அந்த படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக தான் நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. படத்தில் வந்துட்டு பெரிய ஸ்கேலில் ஃபைட்ஸும் இருக்கும், சாங்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்ஸ் அண்ட் சாங் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஃபைட்ஸும் சரி சாங்ஸும் சரி நிறைய செலவு பண்ணி எடுப்பாங்க. மேபி இந்த படத்துலையும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த 90s படங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அதை தொடர்ந்து அப்படி நம்ம எஸ்கேனா சைடு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்கேனாவுடைய SK22 அதாவது அமரன் படம், அந்த அமரன் படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்துட்டு கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு வந்துட்டு ரிலீஸ் டேட் வந்துட்டு லீக் ஆயிடுச்சு. என்னன்னா செப்டம்பர் 27 தான் இந்த படத்தை ரிலீஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு கூடிய சீக்கிரம் படத்துடைய ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதை தொடர்ந்து அப்படியே நம்ம SK23 கிட்ட வந்தோம்னா நம்ம AR முருகதாஸோடைய ப்ராஜெக்ட், அந்த படத்தோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம சஞ்சய் தட்டுமே நடிக்கிறாரு, அவருமே இந்த சீன்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இந்த SK23 படத்தில் நம்ம வித்யுத் ஜம்வால், அதாவது துப்பாக்கி படத்தில் வில்லன் நடிச்சிருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு கேஸ்ட் ஆகிருக்கிறது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க. செட்டில் அவர் இருக்கிற மாதிரி பிக்ஸுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா AR முருகதாஸ் கூட சேர்ந்து இவர் இந்த படம் பண்ணுறாரு. நம்ம AR முருகதாஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இந்த SK23 ஃபர்ஸ்ட் ஷெடியூலை இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு
அவருடைய பாலிவுட் ப்ராஜெக்ட் சிக்கந்தர், அதாவது நம்ம சல்மான் கான் வச்சு எடுக்கிறாருல, அந்த ப்ராஜெக்டோட ஒரு ஷெடியூல் பண்ணிட்டு பண்ண போறாராமா. அதை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து SK23 ஷெடியூல் பண்ணிட்டு திரும்பவும் போய் சிக்கந்தர் படம் பண்ண போறாராமா. இந்த மாதிரி மாறி மாறி பண்ண போறதா பிளான் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம SK24 இந்த படத்தோட டைரக்டர் வந்து இப்போதைக்கு சக்கரவர்த்தி தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. SK25 பொறுத்த வரைக்கும் எந்த நியூஸும் இது வரைக்கும் வரல. அந்த SK25 கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமா தான் இருக்கும். இந்த ஃபிலிம்ல எந்த டேரக்டர் கூட நம்ம SK விட்டு கொலா பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்கலாம். அதை தொடர்ந்து கவினுடைய ஸ்டார் படத்துல வந்துட்டு நம்ம ஒரு நாள் சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ படத்துல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா அந்த ஒரு நாள் சாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் வந்துட்டு படத்துல